அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் செடிகள்லாம் ஒரு சிறிய பராமரிப்பு தான், அறுவடையெல்லாம் இல்லைங்க. பராமரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்கா, பழுப்பு இலைகள் இருந்தால் அதையும் நீக்கிட்டு வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் செஞ்சுட்டு போகலான்னு வந்தாங்க. ஒரே செடி தான், எவ்வளோ பக்க கிளைகளோடு எப்படி இருக்காங்க பாருங்கள். பூக்கள் நல்லா வச்சுருக்காங்க, இன்னும் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிக்கலை. இலைகளுக்கு பின்னாலெல்லாம் இந்த மாதிரி தூக்கிட்டு பார்க்கணுங்க, நமக்கு தெரியாது. நம்ம நீட்டாக இருந்த பாருங்கள், எல்லா இலையும் நான் பார்த்துட்டேன், க்ளீனாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தாங்க வருவாங்க இவங்க. கொஞ்சமாக இருந்தால் நம்ம கையில் இப்படி பண்ணிட்டேன், நான் நிறையா இருந்தால் எடுத்து போட்டுருவேன். நம்ம எப்போவுமே பார்க்கும்போது பின்பக்கமும் பார்க்கணும். முன்னாடி மட்டும் பார்த்தா தெரியாது, நல்லா இருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் செடிகளை அப்படியே பூச்சி தாக்குதல் செடிகளே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்டெம் பாருங்கள், நல்ல ஒரு செடி தாங்க, ஒரே செடி, இவ்வளோ பெரிய செடி. அப்படியே நம்ம கத்திரி செடியும் அடுத்த செடிகளை ஒரு பார்வை அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே கத்திரி செடியும் பார்த்துட்டு மிளகாய் செடிகள் நல்லா வளர்ச்சி வந்திருக்காங்க, பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்களே கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாமே பூக்களோடு நின்றுட்டுருக்காங்க. இன்னும் காய்கள் இன்னும் வரலன்னு. மற்ற கத்திரி செடியெல்லாம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. அப்படியே மிளகாய் வந்துட்டாங்க. இந்த சைடிலே 2 மிளகாய் செடி இருக்குது, ரெண்டுத்துலேயுமே பூக்கள் விட்டாச்சு. அப்படியே ஹைட்டாக இருக்குது சுண்டக்காய் செடி. மிளகாய் செடி 3வது இது. அப்படியே கொத்தவரங்காய் செடியில் கொஞ்சம் காய் இருந்தது, ஒரு 3 காய்கள் இருந்தது. அதையும் அப்படியே பறிச்சிடலான்னு வந்துட்டேன். நான் அப்படியே வெறுமான பச்சையாகவே சாப்பிட்டுறதுங்க. நிறைய காய் இல்லை நம்ம சேகரித்து வைக்கிறதுக்கு. அதிகபட்சம் 5, 2, 3 தான் கொடுக்குறாங்க. அதனால் டெய்லி வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டுறது. நான் நரம்புக்கெல்லாம் அது நல்லது. முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கவங்க பச்சை கொத்தவரங்க டெய்லி 2 சாப்பிட்லான்னு டாக்டர் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பரங்கிக்காய் செடி வந்திருக்காங்க, பூசணிக்காய் செடி, அவரை, கொடி அவரை, மஞ்சக்கிழங்கு, கத்திரிக்காய் புதுவித நாற்றுக்கள், அதிலே காராமணியும் வந்திருக்காங்க. அப்படியே ஒட்டி பிறந்த மாதிரி 2 மஸ்மிலான்னு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பூக்கள் இன்றைக்கி அப்படியே பறிச்சாச்சு. அடுத்து வராங்க அடினியம் பூக்கிறதுக்கு. இனிமேல் அவங்க 4 டைரெக்ஷனில் பூப்பாங்க எப்போவுமே. அவங்க பட்ரோஸ் இப்போதைக்கு பிங்க் கலர் தாங்க நிறைய பூக்குது. அதுலேயே பிங்க் கலர்லேயே 3 விதமான மாடலாக இருக்குது. இது இன்னொரு பச்சை மிளகாய் செடி. மொத்தம் இப்போ 5 செடி வந்திருக்கு. பூக்களோட 2 இருக்குது, மற்றெல்லாம் பூக்கள் இல்லாமல் இருக்குது. இது பீர்க்கங்காய் கொடி வந்துட்டுருக்காங்க. எல்லாம் காய் கொடுக்கும்பொழுது தான் எது நம்ம காய் கிடைக்கிது, எது காய் கிடைக்காம போக போகுதுன்னு தெரியும். அது வரைக்கும் அப்படி கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி சிறிய தட்டு பூக்களோடு நான் இறங்கி வந்துட்டாங்க. மற்ற பூக்கள் பறிச்சிட்டு வர சொல்லலான்ட்டு. நார்லி பூக்கள், ப்ளூமேரியா, சங்கு பூக்கள் எல்லாம் இருக்குது மாடியில். மிளகாய் பூக்கள், இது குடை மிளகாய்ன்னு நினைக்கிறாங்க. நான் இது காஸ்மோஸ் செடி, 3 செடி வந்திருக்காங்க. அவரை ஒரு 4-5 செடி வந்திருக்காங்க. செடி அவரை, கொடி அவரைன்னு சொல்லி. காராமணியும் வந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட். தேங்க்யூ ஆல்.